அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய தமிழுலகத்திலுள்ள தௌஹீத் ஜமாத் என்று சொல்லும் இயக்கங்களும் பொறுப்புதாரிகளும் சூனிய மறுக்கிறது என்ற நிலையிலே பல ஹதீஸலுக்கும் ஆயத்திற்கும் தவறான விளக்கம் சம்பந்தவர்களாக இருக்கிறாங்க. பட்சத்தில் உங்களை பின்னால் தொல்ல முடியுமா என்ற கேள்வியாக நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, ஏனைய சமூக விடயங்களை அவங்களோட சம்பந்தமாகி நடந்து கொள்ள வேண்டுமா என்றது கேட்குறீங்க. அண்டத்துக்கு பதிலாக சொல்வது அவசியமாகும். இன்றைய தௌஹீத் ஜமாத்தின் பேரில் இயங்கும் அனைத்து இந்த இயக்கங்கள் அது சூனியனை ஏற்றுக்கொண்டதோ ஏற்றுக்கொள்ளலையோ என்ற ஒரு மசலா காரணமாக நாங்கள் கவனிப்ப செலுத்தி உங்களுக்கு பதில் சொல்றதல்ல. மாறாக அவங்களும் அனைத்து அஹ்லுல் அஹ்வா வல் பிதஅ பட்டியல உள்ள ஒரு அமைப்பாகத்தான் கருதுகிறோம். ஏனென்றால் அவங்களோட உசூல், அவங்களோட மன்ஹஜ், அவங்களோட அகீதா அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தின் உசூல் மன்ஹஜ் அகீதா என்ற பாதையிலே உள்ளவங்கள் அல்ல. மாறாக அவங்க முஅ்தஸிலாகவும் அஷாயிராக்களாகவும் பாத்தினியாக்களாகவும் முல்ஹிதீன்களாகவும் பல வகையான உள்ளவங்களாக பிரிஞ்சிப்பட்டு பேரு தௌஹீத் என்றதாக அமைந்துபட்ட இயக்கங்களாக காண்றோம் என்ற சுருக்கமாக சொல்லும். அவங்களும் ஏனே அஹ்லுல் அஹ்வா வல் பிதஅ பட்டியல அடைஞ்சிப்படும் ஒரு கூட்டம் தவிர அவங்க அஹ்லுல் ஹக்கி அலா சிராத்துல் முஸ்தகீம் மின் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று கருதுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. என்றபடியில் எந்த ஹுக்கும் ஷர்இ ஏனைய அஹ்லுல் அஹ்வா வல் பிதஅ வல் முஸ்லிமீனுக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அதே தான் இவங்களுக்கு கொடுத்துப்படும். முஸ்லிம்களுக்கு பின்னால் தொழுகையோ ஜனாதோ திருமணங்களோ இதெல்லாம் இஸ்லாம் எவ்வாறு அனுமதி தந்ததோ இந்த இயக்கம் இந்த கொள்கை வேறுபாடை எல்லாம் ஒரு பக்கம் வச்சு முஸ்லீம் என்ற கருத்தில் முஸ்லீம் ஹக் கொடுக்க எங்களோட கடமையாகும். ஹாதா வல்லாஹு அலம்.